விக்டரி நவ் அண்ட் லேட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. வெற்றி இப்பொழுதும் பிற்பாடும் அப்படின்னு போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். Thanks be to God. He gives us the victory through our Lord Jesus Christ. அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, கடவுளுக்கு ரொம்ப நன்றி, ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நமக்கு வெற்றியை கொடுக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. The heavenly kingdom is not made for the kind of bodies we now have, bodies of flesh and blood. இந்த பரலோக ராஜ்யம் என்பது இப்பொழுது நமக்கு இருக்கிற உடல்களை போன்ற உடல்களுக்காக ஆக்கப்பட்டதில்லை. இப்பொழுது நமக்கு இருக்கிற உடல் இரத்தமும் சதையுமாக இருக்கிறது. So when Jesus returns, the bodies of living believers will instantly be transformed to be like his body. ஆகவே இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரும்போது நம்மை போன்ற விசுவாசிகள் உடனடியாக, உயிரோடு இருக்கிற விசுவாசிகள் உடனடியாக அவரது உடலை போன்ற ஒரு உருவத்திற்கு மாறிவிடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் அதை சொல்லுது அப்படின்னு சொல்கிறார். And the dead believers will be raised with new glorified bodies. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பல 100 ஆண்டுகளாக மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட, எரித்து கொள்ளப்பட்ட அல்லது அவர்கள் இந்த உடலை நீர்த்தவர்கள், அவர்களுக்கு மறுபடியும் மகிமையான உடல்கள், சரீரங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். Sigmund Freud, the founder of psychiatry, wrote, and finally there is the painful riddle of death. Sigmund Freud அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் மன தத்துவ இயலையே அமைத்தார், நிறுவினார் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் எழுதுறார், என்ன எழுதுறாரு? And finally there is painful riddle of death, for which no remedy at all has yet been found, nor probably ever will be. மிக மிக மோசமான ஒரு பயங்கரம் நம்ம நினைக்கிறதுல என்னன்னா மரணம். மரணத்திற்கு யாருமே தப்பி வைக்க முடியாது. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவன் கண்டான், இதற்கோர் மருந்தை கண்டானா அப்படின்னு ஒரு சினிமா பாடல் இருக்கு. பல்வேறு மருத்துவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம மனதை பாதிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு காரியம் என்னன்னா மரணம். நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையை விட்டு நீங்கள் போய் தான் ஆகணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் என்று உண்டு. அந்த மரணத்திலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒருத்தர் மட்டும் மரணத்தை வென்றார். எப்படி மரணத்தை வெல்ல முடியும்? அதெல்லாம் சாத்தியம் கிடையாதுங்க. பைபிளில் ஏதாவது கிறுக்கியவங்க எழுதி வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் எழுதுனாங்க, அதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இருந்த மக்களுடைய சிந்தனைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் எதை எழுதி வச்சானோ அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. மரணத்திலிருந்து திரும்பவும் உயிர் வாழ்வதுங்கிறதே கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறா? இன்றைய இறையியல் சொல்லுது. இறையியல் படிச்சுட்டு ரெவரண்ட் அப்படின்னு வராங்கல்ல, நம்ம இவர் கூட ஒருத்தர் உடனே ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே போய் அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருக்கார்ல, அவர் கூட சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? இறையியல் படித்து விட்டார்கள். இன்றைய இறையியலோட முடிவு என்ன? அதான் தியாலஜி என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து உலகத்தை இறைவன் படைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மேரிக்கு பிறக்கவில்லை. இயேசு கிறிஸ்து செத்து உயிரோடு வரவில்லை. இதெல்லாம் தான் முடிவுகள். அந்த காலத்தில் மக்களுடைய மனநிலை மிகவும் பயங்கரமான ஒரு நிலையில் இருந்தது. அதனால் அப்படியெல்லாம் இராணுவ வீரர்கள் சொல்ல சொன்னாங்க. அதுக்கு பதிலாக இவங்க இப்படி சொல்ல சொன்னாங்க. அந்த காலத்தில் இருந்த அரசுக்கும் புரட்சிக்காரர்களுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய சண்டை. அந்த சண்டையில் இதெல்லாம் கிளப்பி விட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுவாங்க? பிரபாகரன் இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்துட்டாருன்னு கட்டுக்கதையை கிளப்பி விட்டாங்க அப்படின்னு யார் சொல்கிறா? தியாலஜி படித்தவங்க சொல்கிறாங்க. இப்போ உங்களுடைய நம்பிக்கை எங்கே போகுது?
அப்போ கிறிஸ்துவ நம்பிக்கை வேஸ்ட்டா? அதானே நம்ம யோசிக்கணும். நல்லா புத்தியோடு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு பவுல் என்ன சொல்கிறார்? அட மடப்பயல அப்படின்னு சொல்கிறார். புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. அப்படி மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து உயிரோட வந்ததும் வேஸ்ட் ஆயிருக்குமே. இயேசு கிறிஸ்து உயிரோட வரலைன்னா நாங்கள் பேசுகிற இந்த பிரசங்கமே வேஸ்ட்டு, இந்த திருச்சபையே வேஸ்ட்டு, இந்த தியாலஜியே வேஸ்ட்டு. அப்புறம் இயேசு கிறிஸ்து உயிரோட வரலன்னு சொல்லிவிட்டு எதுக்கு இந்த தியாலஜி அப்படின்னு கேட்குறார். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவாய் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்குமே. நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்களே. எப்படி? அப்போ மரித்தோர் உயிர்த்தெழலைன்னா எங்களுடைய பிரசங்க எடுத்தார், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் வீணே, உங்கள் விசுவாசமும் வீணே, இந்த சபையும் வீணே, அதுக்கு கட்டடமும் வீணே, அதுக்கு 50 பேரை படிக்க வச்சு சம்பளம் கொடுக்கறது வீணே. ஆனால் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு? பெரியாரிய கோட்பாடுகள் அதான் சொல்லுது. எல்லா விதமான இடஒதுக்கீட்டே வாங்கிப்பான், எல்லா விதமான சலுகைகளே வாங்கிப்பான், எல்லாத்தையும் வாங்கி படித்து நல்லா ஒரு டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகிட்டு இடஒதுக்கீடுலாம் செய்யக்கூடாதும்மா. நேற்று ஒருத்தர் வந்து அதை என்கிட்ட சொன்னார். எல்லாத்தையும் ஃப்ரீன்னு கொடுத்துட்டா அப்புறம் என்ன சார் உருப்பிடும்? எப்படி நாடு உருப்பிடும்? சார் நீங்கள் என்னைக்காவது பஸ்ஸில் போயிருக்கீங்களான்னு கேட்டேன். நான் பஸ்ஸில் மெட்ராஸ்க்கு போனால் போவேன், ஆஃபீஸ்க்கு எப்படி போவீங்க? 2 வீலரில் போவேன். நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க? உங்களுக்கு ஃப்ரீயெல்லாம் கொடுக்க மாட்டோம். யாரால் 2 வீலர் கூட வாங்க முடியலையோ, யாராலும் ஒரு ஊருக்கு பக்கத்தில் கூட இப்போ பண்ண முடியலையோ, அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சமுதாயத்தில் 15 பேர் இருக்காங்க. அவங்களால நடக்க முடியல. ஒரு வீடு இருக்குது, 2 பிள்ளை காய்ச்சல் நோய்வாய்ப்பட்டு படுத்துருக்கு. அந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் போய் தடவி கொடுத்து, அம்மா சாப்பிட்றியாம்மா, ஏதாவது தங்க இது சாப்பிடுப்பா, இந்த மருந்து போடுப்பா, அப்பா காலில் மருந்து போட்டு விட்டா, இப்படி கவனிப்போம். நல்லா ஓடி இருக்கிற பிள்ளைய கூப்பிட்டு, அம்மா வாம்மா படுத்துக்கம்மா, நல்லா சாப்பிடுமா, அப்பா மருந்து போட்டு விட்டா அப்படி கேட்போம்மா. கிரிக்கேன்ல. அப்போ யார் ஊனமுற்று இருக்கிறார்களோ, யார் உதவி இல்லாமல் இருக்கிறார்களோ, யார் ஒழுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யுது. மாதம் 1000 ரூபா. நீ எவ்வளோ சம்பாதிக்கிற? எனக்கு 75,000 சம்பளம் சார். மாதம் உனக்கு 1000 ரூபா வேணுமா? எனக்கு என்னத்துக்கு? நீ எவ்வளோ சம்பாதிக்கிற? எப்பா என் பிள்ளை கை விட்டான்ப்பா, சாப்பாட்டுக்கே வழி இல்லைப்பா, மாதம் 1000 ரூபா உங்களுக்கு கொடுயா. அது தப்புங்கிறான். இப்படி தான் எல்லாவற்றையுமே படித்து கொண்டு எல்லா அரசாங்க உதவிகளையும் பெற்றுக்கொண்டு இடஒதுக்கீடை பெற்றுக்கொண்டு மேல்நிலைக்கு வந்த பிறகு அதெல்லாம் தப்புன்னு பேசுகிறான் பார்த்தியா? அதே மாதிரி ஆண்டவரை விசுவாசித்து அவருக்காக ஊழியம் பார்க்குறேன்னு போய் மற்றவன் தலையை தடவி காசு சம்பாதிச்சுட்டு இயேசு இல்லை, அவர் உயிரோடு இருக்கவில்லை, அவர் மேரிக்கு பிறக்கவில்லை, அது எப்படி ஒரு ஆணின் துணை இல்லாமல் எப்படி ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? இப்படிலாம் கேள்வி வைக்கிறான். அடா மடப்பையில அப்படின்னு கேட்குறாரு இவர். உனக்கு இருக்கிற குருவி மண்டைக்குள்ளே இவ்வளோ அறிவு இருந்துச்சுன்னா வானத்தையும் பூமியும் படைத்தவர் எப்பேற்பட்ட அறிவுடையவராக இருப்பார். இதே மாதிரி தான் இந்த மனோதத்துவியலை கண்டுபிடிச்சவரும் சொல்கிறார். எல்லா மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான், கடைசியில் சாவுன்னு வரும்போது தான் ஒரு பெரிய புதிராக இருக்குது, அதுக்கு இன்னமும் யாருமே தீர்வு கண்டுபிடிக்கல, ஒருவேளை இனி வரும் அடுத்த 5000 வருஷத்துலேயே எவனும் தீர்வு அடிக்க முடியாது அப்படின்னு இந்த மனோதத்துவியல் அறிஞர் சொல்கிறார். Not probably ever will be. Christians have victory in death and over death. Jesus said, because I live, you will also live. ஆனால் கிறிஸ்தவர்கள் மரணத்தையே வெற்றி கொண்டார்கள். எந்த இரத்த சாட்சியாக மரித்தவரும் பயந்து கதறவில்லை. கிறிஸ்துவோடு கூட நான் உயிரோடு இருப்பேன். பவுல் என்ன சொன்னார்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் இல்லையா, நான் அவரோட போய் இருப்பேன்யா அப்படிங்கிறாரு. பயப்படவே இல்லை. அவரோடு கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் உங்களுக்கு நான் தேவைப்படுதே, உங்களோடையே நான் இருக்கேன், உங்களோட இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான்.
என்னை கொண்டு போட்டாலும் நான் அங்கே போயிருந்து சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறார். எல்லாரும் மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஆகவே அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் யாராவது ஒருத்தர் மரித்து போய்விட்டால் நீங்கள் பாடல்களை பாடுங்கள், சந்தோஷமாக இருங்கள். அவர் தேவனுடைய பிள்ளை எடுத்துறான்னு போயிருக்கணும். இன்றைக்கி ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தில் என்ன, டிஜே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் அசிங்கமான பாடல்கள். கிறிஸ்தவ கல்யாணம் நடக்குது, வாழ்னு மிக கேவலமான கேட்கக்கூடாத பாடல்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஐயர் வந்து ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னராயிருந்து இந்த திருமணமாயிருக்கிற ஜோடிகளை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்நாள் பூரம் இருக்க வேண்டும். நீ மியூசிக் போடுற. ஆண்டவர் வந்து இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாரா? எப்படி யோசனை பண்ணுங்க. எவ்வளோ அவமரியாதையும் வேதனையும் கொடுக்குறீங்க. உள்ளபடியே ஆண்டவர் வந்திருந்தா நீங்கள் இந்த பாட்டை போடுவீங்களா? ஆண்டவருக்கு விரோதமாக என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யணும். ஆனால் நாங்கள் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறோம், நம்பிக்கையே இல்லை இறைவன் மீது. உண்மையான கிறிஸ்தவர்கள் மரணத்தை ஜெயித்தவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு எதுவுமே பிரச்சனையே இல்லை. நான் உயிரோடு இருப்பது போல நீங்களும் உயிரோடு இருப்பீர்கள் அப்படிங்கிறார். வி ஷேர் த விக்டரி டுடே. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிலே நீங்கள் இருந்தால் அந்த வெற்றியை பகிர்ந்து கொள்வீர்கள். எனக்கு பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர்கள் ஆண்டவரிடத்தில் போய் கேட்டார்களா? தெரியாது. ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் பதிலுக்கு கேள்வி கேட்பார். இவ்வளோ நாள் எங்கே ஊர் மேய போனேன் கேட்பார்ல. உனக்கு ஏதாவது என் மீது பயம் இருந்ததா? நானும் உன்னை போல் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் அப்படின்னு சொல்கிறார் சங்கீதத்தில். நீ பூரா ஊரை சுற்றிட்டு வருவ, எந்த விதமான மரியாதையும் கடவுள் கொடுக்க மாட்டேன், எப்படி இருப்ப? நீ எனக்கு மரியாதையை கொடு, நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். இதான் ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம். மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. அதான் அன்றைக்கி மத்தியானம் ஒரு பாட்டு கேட்டு வந்தேன். அல்லும் பகலும் அவருடைய சிந்தனையாக இருந்தால் அணைத்து கொள்வாரே உன்னை அப்படின்னு ஒரு பாட்டு. அவர் சிந்தனை அதுதான் 1ஆம் சங்கீதத்திலே சொல்கிறான். அருமையான பாட்டு. எந்நாளுமே துதிப்பாய் அப்படின்ற பாட்டில் இருக்கும். அவரை நீ சிந்தித்து கொண்டே இருந்தால், அவர் பக்கத்திலே இருந்தால் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வேதம் உங்களுக்கு உயிராக இருக்கும். இப்பொழுதும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி. வி ஷேர் த விக்டரி டுடே. அந்த இயேசு கிறிஸ்து அன்று முறியடித்த வெற்றியை இன்று நாம் அவரோடு சேர்ந்து கொண்டாடுகிறோம். த லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் 1 Corinthians 15:57 is, but thanks be to God who keeps on going us the victory through our Lord Jesus Christ. keeps on giving us. இறைவனுக்கே நன்றி. அதோட உண்மையான அர்த்தம் என்ன சொல்லுது? அந்த 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் தமிழில் வேறு மாதிரி இருக்குது, ஆங்கிலத்திலே வேறு மாதிரி இருக்குது. உண்மையான பொருள் என்னென்னா, தொடர்ந்து வெற்றியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் ஊடாக, இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நமக்கு தொடர்ந்து வெற்றியை அளித்து கொண்டே, வெற்றி 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 தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறார். வி எக்ஸ்பீரியன்ஸ் த பவர் ஆஃப் ஹிஸ் ரெசரக்ஷன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே தெரியுது. இப்போ நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பின்பாக ஒரு சக்தி நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். தீய சக்தியாகவும் இருக்கலாம், நல்ல சக்தியாக இருக்கலாம், இரண்டுமே தெரியும். தீய சக்தியை கொண்டு பல காரியங்களை சாதிக்கிறார்கள். பல ஏவல் வேலைகளை, பில்லி சூனிய வேலைகளை சாதிக்கிறார்கள். நிறைய பேருக்கு தெரியும். அப்படியே அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் தேவனிடத்தில் போய் நீங்கள் ஆண்டவரே அவன் குடியை கெடுக்கணும்னு சொல்லவே முடியாது. எந்த ஏவல் வேலைகளையும் பண்ண முடியாது. ஆண்டவரே அவன் நாசமாக போகணும்னு சொல்லவே முடியாது. ஜெபம் பண்ணவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. அவரிடத்துல போனவொடனே நீங்கள் அடங்கி இருக்கணும். உங்களை தாழ்த்தணும். தரை மட்டும் தாழ்த்துங்க. ஆண்டவரே, நான் அனுபவிக்கிற பாடுகள், நான் செய்த குற்றங்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி நிற்கிது. தாவீதுராஜா எப்படி சொல்கிறான்? ஆண்டவரே, நான் செய்த பாவம் எனக்கு முன்னாடி அப்படியே நிற்கிது. நான் பாவம் செய்தேன் எனக்கு முன்பாக. தயவுசெய்து என்னை மன்னிங்க. என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க, என் நாட்டை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க. தயவுசெய்து என்னுடைய பாவத்தை பார்க்காதீங்க. நீங்கள் உங்களை அறிக்கையிட்டு தாழ்த்தினால் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக உங்களுக்கு வெற்றி. நீங்கள்
மிகுந்த அகந்தை உள்ளவர்களாக, பெருமை உள்ளவர்களாக, நான் அப்படி தான் இருப்பேன், எவனும் எனக்கு எதிர்த்தால் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அவன் எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் அவ்வளோதான். பட் தேங்க்ஸ் பி டு காட் who keeps on giving us the victory through our Lord Jesus Christ. We experience the power of His resurrection. 1 Corinthians 15:58 says, is Paul's hymn of praise to the Lord as well as his closing admonition to the church. அதான் அவர் பவுல் பாடுற பாடல், அவருடைய மனதிற்குள்ளிருந்து அவர் தேவனை துதித்து பாடுகிற பாடல். தேவனையும் துதிக்கிறார். அவருடைய முடிவு கம்மியாக அமைகிறது ஒரு சர்ச்சில். பிகாஸ் ஆஃப் த அஷூரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்ஸ் விக்டரி ஓவர் டெத், we know that nothing we do for him will ever be wasted or lost. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மீது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வெற்றியின் உத்தரவாதம் இருக்குல்ல, அதை கொண்டு நம்மை எதுவுமே தடுக்க முடியாது. நாம் செய்த எதுவுமே வீணாகி போகாது அல்லது ஒன்றுமில்லாமல் போகாது. நாம் ஜெபிக்கிற ஜெபம், நாம் ஆண்டவரை நம்பி இருக்கிற நம்பிக்கை, நான் அவரால் பெற்ற வாழ்க்கை எதுவுமே வீண் கிடையாது. சில நேரங்களில் யோசிக்க தோணும், அவங்களாம் உலக பிரகாரமாக இவ்வளோ அணிவிக்கிறாங்களே, நம்ம ஒன்றும் அணிவிக்காமல் போகிறோமே நம்ம நினைப்போம். ஆனால் இது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கை வீணாக போகாது, நீங்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு வருவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். We can be steadfast in our service, unmovable in suffering, abounding in ministry to others, because we know our labor is not in vain. ஆகவே நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய சேவையிலே, நம்முடைய வேலையிலே நாம் இன்னும் உறுதியாக நிலைத்திருக்க முடியும். பாடுகளிலே நாம் இன்னும் அசையாமல் நிற்க முடியும். மற்றவர்களுக்கு நாம் செய்கிற ஊழியத்திலே இன்னும் நிரம்பி செய்ய முடியும். பிகாஸ் we know our labor is not vain. நாம் படுகிற பாடும் துன்பமும் துக்கமும் வீணாய் போய் முடியாது என்பது நமக்கு தெரியும். மிக கொடூரமான பாடுகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையான ஊழியக்காரர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவுக்காக நிற்கும்போது அநேக சோதனைகள் வரும். சோதனைகளை நான் எதிர்த்து சமாளித்துக் கொள்கிறேன், நான் எதையும் தாங்கிக் கொள்வேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் மேலே சோதனைகள் மேல் சோதனைகள் வரும். சோதனை வந்த உடனே ஆண்டவரே நான் தாங்க முடியாது, நீங்கள் பார்த்துக்குங்கன்ட்டு அங்கே போனீங்கன்னா அவருக்குள்ளாக நீங்கள் ஒளிந்து கொள்வீர்கள். சோதனையை எதிர்த்து போரிடுகிறவர் அவர். உங்களை அவர்கள் கொண்டு போய் நியாயஸ்திரங்களிலும் நீதி சங்கங்களிலும் உங்களை போய் நிறுத்தும் போது என்னத்தை பேசுவோம் என்று, என்னத்தை சொல்வோம் என்று நீங்கள் பரிதபித்து நில்லாதீர்கள். கவலைப்படாதீங்க. என்ன பேச வேண்டும் என்று அப்பொழுது நான் உங்களுக்கு சொல்வேன். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அப்பொழுது உங்களுக்கு அருளப்படும் அப்படின்னு பைபிளில் போட்டு. சோதனைகள், இக்கட்டான நிலைகள் வரும்போது, நாம் ஒன்றை எதிர்கொள்ளும் போது, ஒரு நம்மளால் வெற்றி கொள்ள முடியாது, நம்மை சமாளிக்க முடியாது என்ற நிலை வரும்போது, ஏற்கனவே வெற்றி பெற்றவர், இன்றும் வெற்றி தருகிறவர், இனிமேலும் வெற்றி தருகிறவர் இயேசுவிடத்திலே சொல்லுங்கள். அவர் மூலமாக தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மால் வெற்றியை கொடுக்கிறவர் அல்ல, நம்மை வெற்றி செய்கிறவர் இல்லை, அவர் மூலமாக வெற்றியை கொடுக்கிறவர். நமக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் சும்மாக அமர்ந்திருப்பீர்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த போர் என்னுடையது, நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க. கர்த்தர் பாபிலோனின் சிறையிருப்பை திருப்பும் போது நாம் எப்படி இருந்தோம்? சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அவர் பாட்டு அழகாக தூக்கிட்டு வந்துட்டார். எந்த பாடுகள் வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்னுடைய தேவன். கிறிஸ்துவின் மூலமாக தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதான் எனக்கு சொல்கிறாரு. டைட்டில் என்ன? விக்டரி டுடே அண்ட் லேட்டர், நவ் அண்ட் லேட்டர். யார் கொடுக்கிறார்? என்னுடைய புய பலத்தால் நான் சம்பாதித்தேன், என்னுடைய திறமைகளால் நான் வெற்றி அடைந்தேன், என்னுடைய அறிவினாலே நான் வெற்றி அடைந்தேன், நான் வாய்ப்புகளை உருவாக்கினேன். இந்த அஜித் ஒரு படத்தில் சொல்லுவான்ல, ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடான்னு சொல்லுவான்ல, ஒரு ஆணியும் புடுங்கலாடா அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி நாம் என்ன செய்ய வேணும்? எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் ஓடி போய் முழங்கால் போடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க. வெற்றி 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 தான் உங்களுக்கு. யாரும் உங்களை எதிர்த்து நிற்கவே முடியாது. உங்களை எதிர்த்து யாராவது நிற்கிறாங்கன்னா போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவர் முழங்கால் போடுங்க, ஆண்டவரே நான் ஏதாவது தவறு செய்து விட்டேன்னா இவன் எனக்கு எதிர்த்தால வரான்,
நான் எப்படி சமாளிக்கிறேன் எனக்கு தெரில, உங்களுடைய ஞானத்தை கொடுங்கன்னு கேளுங்க. சம்திங் டு பாண்டர். டூ யூ ஹாவ் ஃபியர்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் அபவுட் டெத்? மரணத்தை குறித்த பயங்களோ அல்லது கவலைகளோ உங்களுக்கு இருக்கிறதா? இஃப் ஸோ வாட் ஆர் தே? அப்படி என்றால் என்ன விதமான கவலைகள் அல்லது பயங்கள் உங்களுக்கு இருக்கின்றன? மரணத்தை நினைத்தாலே உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? மரணம் என்று ஒன்று உண்டு, அதை யாருமே தவிர்க்க முடியாது, எல்லாருக்கும் உண்டு. அந்த மரணத்தை குறித்து நினைக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எது உங்களுக்கு பயமாக இருக்கிறது? யோசனை பண்ணி பாருங்கள். நான் மரணித்தால் தேவனிடத்திற்கு போவோமா? இயேசு கிறிஸ்துவை பார்ப்போமா? மற்ற யாரையும் நாம் சந்திப்போமா? யோசனை பண்ணி பாருங்கள். அல்லது நாம் நரகத்திற்கு போவோமா? தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம இப்போ செய்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்கள். இது நம்ம தேவனுடைய பக்கத்திலே திருப்பும். இப்பொழுதும் எதிர்வருகிற உலகத்திலும் வெற்றியை கொடுக்கிற தேவனிடத்திலே நாம் திரும்புவோம். அப்பொழுது விக்டரி நவ் அண்ட் லேட்டர் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனை. சரியா?